அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்திடம் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஆதிசங்கரர் கூறும் நல் வழிகளை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். பொதுவாக நாம் பக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார். கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள் உண்டு, கேட்பதில் மிகவும் சாதாரண விஷயங்களும் உண்டு. பிரார்த்தனை செய்தேன், நோய் சரியாகிவிட்டது; பிரார்த்தனை செய்தேன், செல்வம் கிடைத்து விட்டது; பிரார்த்தனை செய்தேன், வேலை கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுவது எல்லாம் கோடீஸ்வரனிடம் போய் 10 ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போல ஆகும். முக்கியமாக நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று எளிதான ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு தர்மத்தை புரிய வைக்கிறார் ஆதிசங்கரர். தெய்வத்திடம் அநேகமானவர்கள் பொதுவாக கேட்பது, என்ன வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தை வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும், நோய் தீரணும், என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் பகவானிடம் கேட்காதே என்று கூறுகிறார். நீ கேட்க வேண்டியது என்று சில உள்ளது. உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நம் புராதன வேதம் நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்பதையும் அவர் கூறுகிறார். முதலில் கர்வம். தெய்வத்திடம் நான் முதலில் கேட்க வேண்டியது, பகவானே, முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை, அகங்காரத்தை என்னிடம் இருந்து விலக்கிவிடுங்கள் என்று கேட்க வேண்டும். நமக்கு முக்கியமாக தேவையானது வினயம். வினயம் என்றால் அடக்கம். இந்த வினயம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் செய்கிறேன் என்று இருக்கும் கர்வமே காரணமாகும். அனைத்தையும் படைத்த பகவானிடம் நாம் போய் என் கஷ்டம், என் துக்கம், என் வேலை என்று நான் என்னுடையது என்று சொல்வதே நம் கர்வத்தை காட்டுவதாகும். எல்லாம் தெரிந்தவருக்கு உன் துக்கம், நோய் தெரியாதா? சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா? ஆகவே நாம் கர்வத்தை அழிக்க வேண்டும் என்று அவரிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆசை. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை, பகவானே, என்னுடைய மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசைகளை வராமல் செய்துவிடு என்பதுதான் அடுத்தது அவர் கூறுவது. நமக்கு மனதில் எத்தனை ஆசைகள் உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த ஆசையினால் துக்கங்கள் தானாக பின் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது நிறைவேறும் பொழுது இன்னொரு ஆசை மனதில் உண்டாகிறது. அந்த ஆசையை நிறைவேற்ற முயன்றால் மற்றொரு ஆசை மனதில் உண்டாகிறது. முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும். கர்வத்தை நம்மால் அழிக்க முடியாதது போல மனதில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசையையும் நம் திறமையால் அழிக்கவே முடியாது. பகவான் அனுக்கிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியும். கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையையும் அவர் மட்டுமே அளிக்க முடியும். மூன்றாவது, திருப்தி. நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை, பகவானே, எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை கொடு என்பதுதான் என்கிறார் ஆதிசங்கரர். பகவத்கீதையில் இந்த திருப்தியை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் யதுர்ஷாலப சந்துஷ்டத்வந்தீதோ விமத்சரக சமசித்தாவ சித்தௌ சக்ருத் வாபினோ நிபட்சியதே என்று சொல்லும் பொழுது, நானாக போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன். எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்கின்ற திருப்தியில் எவன் இருக்கிறானோ அவனை சுகம், துர்க்கம், வெற்றி, தோல்வி என்று எந்த அனுபவமும் மனதளவில் பாதிக்காது என்கிறார். தெய்வம் அனுக்கிரகத்தால் மட்டுமே மனதில் திருப்தி ஏற்படும். பகவான் அனுக்கிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்ற குணத்தையும் கொடுக்க முடியும். நான்காவது, இரக்கம். நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை, பகவானே, எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்றார் ஆதிசங்கரர். நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம். இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும். இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது. கர்வத்தையும் ஆசையையும் நம்மால் அழிக்க முடியாதது போல மனதில் திருப்தி கொண்டு வரவே முடியாதது போல எதனிடத்திலும் இரக்கம் காட்டும் குணம் நம் முயற்சியால் வரவே வராது. தெய்வம் அனுக்கிரகம் செய்தால் மட்டுமே இந்த இரக்க குணம் மனதில் ஏற்படும்.
பகவான் அனுக்கிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி இரக்கம் என்ற குணத்தையும் கொடுக்க முடியும். 5வது மோக்ஷம். நாம் செய்ய வேண்டிய 5வது பிரார்த்தனை, பகவானே, பல யுகங்களாக நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கின்றேன். எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது? என்னை இந்த சம்சார சாகரத்தில் இருந்து தாண்ட வைத்துவிடு, மோட்சத்தை கொடு என்பதுதான் என்கிறார் ஆதிசங்கரர். இங்கு சம்சார சாகரம் என்று சொல்வது ஜனனம் மரணம் என்ற சுழற்சியை. இந்த சுழற்சியையே ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடும்போது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயன இஹே சம்சாரே பகுத்துஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே என்று பாடுகிறார். இதற்கு அர்த்தம், பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று. கடக்க முடியாத இந்த சக்கரத்தில் இருந்து விடுவித்து கடாட்சித்து அருள மாட்டாயா கோவிந்தா என்கிறார். ஆகவே நம்மிடம் உள்ள கர்வத்தை அழித்து, ஆசையை அழித்து, இரக்கத்தை கொடுத்து, திருப்தியை கொடுத்து, மோட்சத்தை கொடு என்று நாம் பகவானிடம் வேண்ட வேண்டும். நன்றி. நற்பவி.